அரசு முறை பயணமாக குவைத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான முபாரக் அல் காஃபர் ஆர்டர் விருது வழங்கப்பட்டது. இதற்கு முன்னர் அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், மன்னர் சார்லஸ் ஆகிய இருவருக்கு மட்டுமே இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக குவைத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், குவைத் கட்டமைக்கப்பட்டதில் இந்தியர்கள் ஆற்றிய பங்களிப்பு குறித்து பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. குவைத் முக்கிய தலைவர்களை சந்தித்த பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வளர்ச்சியை மேம்படுத்த வகை செய்யும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்ட உணர்வுகளை மத்திய அரசு மதிப்பதில்லை என திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். பொங்கல் தினத்தன்று CA தேர்வு அறிவிக்கப்பட்ட போது எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது மாற்றப்பட்டதாகவும், தற்போது மீண்டும் அதே பொங்கல் அன்று தேசிய பொதுத் தேர்வை மத்திய அரசு அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழர் விரோத செயலை மத்திய அரசு இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கனிமொழி எச்சரித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான இணைய கட்டணம் செலுத்தாமல் நிலுவையில் உள்ளதால் 4000 பள்ளிகளுக்கு இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக வெளியான தகவலை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுத்துள்ளார். சுமார் 1.5 கோடி ரூபாய் கட்டணம் பாக்கி காரணமாக பள்ளிகளுக்கு இணைய சேவை BSNL நிறுவனம் துண்டித்ததாக தகவல் வெளியானது. இந்த தகவலை மறுத்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், எந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களிலும் கட்டணம் நிலுவையில் இல்லை என்றும், மத்திய அரசு தர வேண்டிய 2151 கோடி ரூபாய் வராத போதிலும் மாநில அரசு மாணவர் மற்றும் ஆசிரியர் நலனுக்காக சொந்த நிதியை செலவிடுவதாகவும் கூறினார். கட்சி தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வந்து விடுவோம் என ஒருவர் பேசுவதுதான் ஆணவ போக்கு என இயக்குனர் கரு பழனியப்பன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி 200 இடங்களில் வெல்வோம் என கூறுவது ஆணவமா, அல்லது கட்சி தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வந்து விடுவோம் என கூறுவது ஆணவமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், நம்பிக்கைக்கும் அதீத நம்பிக்கைக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அபரீத வளர்ச்சியை அடைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 2300 இருந்த எண்ணிக்கை தற்போது 4 மடங்கு அதிகரித்து 10,005 நிறுவனங்களாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4925 நிறுவனங்களை பெண்கள் தலைமையில் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் வரும் ஜனவரி மாதம் உலகின் டாப் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இளம் தொழில் முனைவோரும் கலந்து கொள்ளும் வகையில் குளோபல் ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் மீண்டும் வரும் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் அங்கு தற்காலிகமாக வசித்து வரும் இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய ட்ரம்ப், அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே சொந்தம் என முழக்கத்தை வலிமையாக முன்வைத்தார். மேலும் அமெரிக்காவில் வசிப்பவர்களில் தாய் அல்லது தந்தையர்களில் யாரேனும் ஒருவர் அமெரிக்கர்களாக இருக்கும் பட்சத்தில்தான் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் தனது உறுதிமொழிக்கான அறிவிப்பில் முதல் கையெழுத்திட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அமெரிக்காவில் குடியுரிமைக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கானோர் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள லட்சக்கணக்கான இந்தியர்கள் கிரீன் கார்டுக்காக காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புஷ்பா 2 ரிலீஸின் போது ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கிற்கு திரைப்படத்தை காண நாயகன் அல்லு அர்ஜுன் சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். அவரது மகன் படுகாயம் அடைந்த நிலையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது திடீரென தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வீட்டின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்தவர் கற்கள் மற்றும் தக்காளிகளை வீசி தாக்குதல் நடத்தியதுடன் அங்கிருந்த பூந்தொட்டிகளையும் உடைத்தெறிந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்தனர். உஸ்மானியா பல்கலைக்கழக கமிட்டி உறுப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.